எனக்கு டவுட்டு, யார் சொன்னா தமிழ் சினிமாவை பாட்டு தான் கெடுக்குதுன்ட்டு? எந்த அப்கமிங் டைரக்டர் படத்தோட இன்டர்வியூ பார்த்தாலும் தமிழ் சினிமா பாட்டு தான் கெடுத்துருச்சு. என் படத்தில் வந்து பாட்டு வைக்கிறது நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன். எனக்கு பாட்டு வைக்கவே பிடிக்கல. பாட்டே தேவையில்ல. டேரக்டர்ஸ் கூட பரவாயில்ல, பாட்டியை வைக்கிறேன்னு ஒரு புரிஞ்சிருக்காங்க. ஆனால் இந்த இன்டர்வியூவர்ஸ் இருக்கானுங்களே, ஏதோ ஒரு பாட்டு வச்சிட்டாலே படத்தை ஏதோ விட்டு கொடுத்த மாதிரியும், படத்துக்கு ஏதோ சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு அந்த பாட்டு 2 பாட்டு வைக்கிறதே ஒரு சாக்ரிஃபைசஸ் மாதிரியும், அதை வைக்கவே கூடாதுன்ற மாதிரி பேசுகிறாங்க. உங்ககிட்டலாம் எனக்கு ஒரு மிகப்பெரிய பீஃப் இருக்குது. காலமெட்டில் சண்டே ஆரம்பிப்போமா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் படம் அப்படின்னா இப்படி தான் இருக்கணுமா? 3 ஆக்ட் ஸ்ட்ரக்சரு, 6 ஆக்ட் ஸ்ட்ரக்சரு, டார்மன் சர்க்கிளு, இந்த டைமை வச்சுலாம் இது பண்ணுவாங்க, ஸ்ட்ரக்சர் இது பண்ணுவாங்க, ஸ்க்ரீன் ப்ளே பண்ணுவாங்க. அப்படிலாம் இருக்கணுமா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. படங்கிறது நமக்கு ஒரு ஆர்ட்டுங்கிறது நம்ம எப்படி வேணால் இது பண்ணலாம். அது எதாக இருக்கட்டும், ஒரு ட்ராயிங்கோ எடிட்டோ எதாவதுமே ஆர்ட்டுங்கிறது கன்வென்ஷனலாக தான் இருக்கணும் அவசியம் கிடையாது. அன்கன்வென்ஷனலாகவும் இருக்கலாம். இந்த ஃப்ரெஞ்சு சினிமாவில் எடுத்து பார்த்திங்கன்னா இங்கே ரூல்ஸ் படிச்சுட்டு அப்படியே பிரேக் பண்ணி இது பண்ணுறது தான் அந்த இதெல்லாம். இப்போ சைக்கோ படம் அந்த மாதிரி அதில் வர எடிட் எல்லாமே கன்வென்ஷனில் பிரேக் பண்ணிட்டு ஒன்று பண்ணுறது தான். ஸோ இங்கே இருக்க எல்லா இன்டர்வியூவர்ஸு புது புது டேரக்டர்ஸ் எல்லாம் வந்து ஹாலிவுட் படம் இதெல்லாம் பார்த்துட்டு சாங்கிறது தமிழ் சினிமாவுக்கு ஒரு சாபக்கேடு. முக்கியமாக அந்த மிஸ்கின்லாம் வந்து பேசும்போது எனக்கு மிஸ்கின் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஓனாய் மாட்டுக்குட்டியும் பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு ஆர்ட்டுன்னு ஒரு விஷயமே இப்போ இன்ட்ரடியூஸ் ஆச்சு. ஆர்ட்டுங்கிறது இவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படின்றது ஒரு இன்ட்ரடியூஸ் ஆச்சு. ஸோ அப்போ இந்த பாட்டு ஏதோ சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு ஏதோ கஷ்டப்பட்டு நான் பாட்டு வைக்கவே எனக்கு எப்படி நான் என் சோலை விற்றுட்டு தான் பாட்டை வச்சேன் அப்படின்றதெல்லாம் வந்து இந்தியன் சினிமாவோட ஆர்ட், இந்தியன் சினிமாங்கிறதே வந்து அந்த பாட்டுனால இது பண்ணுது. இந்தியன் சினிமா விட்டுருங்களேன், தமிழ் சினிமா, தமிழில் இயல் இசை நாடகம் தான். இயலும் இசை நாடகம் சேர்ந்தது தான் ஒரு ஆர்ட் நம்ம தமிழில். ஏன் அதில் இசையை விட்டுட்டு நாடகத்தை மட்டும் எம்ப்ரேஸ் பண்ண ட்ரை பண்ணுறீங்கன்னு எனக்கு புரியவே கிடையாது. ரொம்பலாம் போக வேண்டாம். இது என்ன தெரியுமா பிரச்சனை? இது பாட்டு இல்லாமல் படம் இருக்கலாம், எங்கேஜிங்காக இருக்கும். கைதிலாம் வந்து பாட்டு இல்லாமல் படம் டிசர்வ்ஸ்னால் பாட்டு இல்லாமல் இருக்கலாம், பாட்டு வச்சே தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி என்னோடய ஆர்கியூமெண்ட் கிடையாது. பட் என்னோடய ஆர்கியூமெண்ட் என்னென்னா, நல்ல தேவையான படத்துக்குமே பாட்டு வைக்கிறதுங்கிறது நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வச்சேன் அப்படின்றது தான். பாட்டே இருக்கக்கூடாது, பாட்டுங்கிறது நம்ம தமிழ் சினிமாவுக்கு சாபக்கேடுன்னு சொல்கிறது தான் பிரச்சனை. கைதி மாரி படத்துக்கெலாம் பாட்டு வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்கன்னா ஓகே, அது அந்த படத்துக்கு தேவையில்லைன்றப்போ அது தேவையில்ல தான், அது அக்செப்டபிள் தான். ஆனால் எவ்ரி படத்துக்கு எல்லா படத்துக்குமே பாட்டே தேவையில்லைன்றது அது தமிழ் சினிமாவில் நல்லா அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஏன்னா தமிழ் சினிமாவில் அவ்வளோ சூப்பரான மியூசிக்கல் நம்பர்ஸ் க்ரியேட் பண்ணுது. மற்ற எல்லாத்தையும் விட்டுருங்களேன். இது இப்படிப்பட்ட பேசுகிறனால என்ன பிரச்சனை ஆகுதுன்னா, சாங்ஸே வந்து ஜென்ரிக் ஆகுது. பாட்டு தேவையில்லைன்றப்போ அந்த பாட்டை வந்து தேவையில்லை, படம் தேவையில்லை, ஒரு செக்மெண்ட்டை தான் வைக்க போகிறோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு டேரக்டர்ஸ் வந்துடுறாங்க. அப்படி வரப்போ என்ன ஆகுதுன்னா, சுச்சுவேஷனலுக்கு தகுந்த பாட்டு வரதே கிடையாது. இப்போ நமக்கு இந்த சாய் அபிங்கிற அனிருத் இவங்க போடுற பாட்டெலாம் வந்து ஒரு மாதிரி பிடிக்க மாட்டேங்குது. இல்லை எனக்கு இது என்னமோ தெரில, இவங்க போடுற பாட்டே பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறோம்ல. அது என்னென்னா ரொம்ப சிம்பிள். ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி நாமுத்துக்குமார், யுகபாரதி அவங்களாம் எழுதிக்கிட்டு இருக்கப்போ, யுகபாரதி இவங்களாம் எழுதிக்கிட்டு இருக்காங்க. பட் அந்த டைமில் ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி வந்த பாடல்கள்லாம் வந்து ஏன் ஒரு மாதிரி நாஸ்டாலஜிக்காக மெமரியாக இருக்குது அப்படின்னா, அது வந்து சுச்சுவேஷனுக்கு போட்டிருப்பாங்க பாட்டை. எல்லா பாட்டுமே ஒரு சுச்சுவேஷனுக்காக இருக்கும். இப்போது ஸ்ட்ராபெரி கண்ணே இந்த பாட்டு வந்து நிறைய டேரக்டர்ஸ் பேசியிருப்பாங்க. ஸ்ட்ராபெரி கண்ணே அந்த பாட்டு ஏன் ஒர்க் ஆகுதுன்னா, அந்த சுச்சுவேஷனில் அரவிந்த் சாமி, பிரபுதேவா அவங்க அந்த ஆக்ட்ரஸ் போய் மாறன்ட்டேன், அவங்களோட சுச்சுவேஷன்ஸ் இருக்குல்ல, அந்த சுச்சுவேஷனுக்கு ஒரு கொரியா பண்ணி அதை ஒரு அழகாக ஒரு ஆர்ட்டாக க்ரியேட் பண்ணி அந்த சாங்கிறதே ஒரு ஆர்ட்டாக க்ரியேட் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்போது அந்த சாங் நம்மளால் அது ரிப்ளிகேட்டே பண்ண முடியல பாருங்கள். அப்படி ஒரு இதாக நிற்கிறப்போ அது ஏன் இவனுங்க அது பாட்டுங்கிறது பிரச்சனைன்றாங்கன்னா, இது எங்கே ஓகே மற்ற எல்லா படத்துலையும் அக்செப்டபிள். பட் ஒரு லவ் படத்தில் ஏன் சுச்சுவேஷனுக்கு சாங்கே வைக்க மாட்டேறீங்க? சுச்சுவேஷனில் ஒரு சாங்கு ஏன் ஒரு லவ் படத்துலேயும் ரொம்ப ஜென்ரிக்கான சாங்ஸ் இருக்குது. ஜென்ரிக்கான சாங்ஸ்னால் முன்னாலே வச்சு பாருங்களேன், ஒரு கதை இருக்கும், அந்த கதையை சுற்றி ஒரு பாட்டு இருக்கும். நாமத்துக்கு முன்னோட முக்கால்வாசி பாட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ பில்பில் ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிற ரிலிக்கலாக செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்கிற எல்லா பாட்டுமே அந்த படத்தோடைய கதை இருக்குல்ல, அதை சம்மரைஸ் பண்ண போகிற மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு அந்த மயக்கமன்னா படத்தில் இருக்க பாட்டை பற்றி பேசியிருப்பாங்க. இந்த வரியில் அவைய அவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணுறா அப்படிங்கிறது இந்த படத்தோட இது இருக்குல்ல, அந்த படம் நமக்கு அதில் வந்து டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் இருந்தாலும் இந்த ஒரு லைன் வந்து அந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பை வந்து சம்மரைஸ் பண்ணுறதில்ல. ஏன் அவ்வளோ கோத்ரூ பண்ணுறான்னு சம்மரைஸ் பண்ணுறதில்ல. அந்த மாதிரி
இப்போ சுச்சுவேஷன் ஏதாவது சாங் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? சிச்சுவேஷனல் சாங் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அது இல்லை அப்படின்றப்போ இவங்களுக்கு என்ன சாங்கே பிரச்சனை. இவங்களுக்கு அதை கோட் பண்ண தெரில, ஏன் அது பிரச்சனைன்னு தெரில. இது அதனால் அது தெரியாமல் சாங்கே ஓவரால் சாங்ஸே பிரச்சனை. நாங்கள் சாங்ஸே பிரச்சனை கிடையாது, சுச்சுவேஷனல் சாங்ஸ் இல்லாததான் பிரச்சனை. நல்ல படத்துக்கு நிறைய நல்ல படத்துக்கு சுச்சுவேஷன் ஒருத்தன் டயர் சுச்சுவேஷனில் மாட்டியிருக்கான் அப்படின்றப்போ அந்த இடத்துல ஒரு பக்கா பிளேஸ்மெண்ட் சாங்ஸ் வச்சா நல்லா ஒர்க் ஆகும். இப்போ நிறைய டேரக்டர்ஸ்க்கு வந்து ஒரு படத்தில் ஒரு சாங்கோட பிளேஸ்மெண்ட்டே தெரில, எந்த இடத்துல எந்த பாட்டு வைக்கணும்னே தெரில, சும்மா வைக்கணும் 4 பாட்டு வைக்கணும்னு வைக்கிறாங்க. அதுதான் பிரச்சனையாக இருக்கே தவிர, பாருங்கள் நானும் 4 பாட்டு வைக்கணும் அது வந்து பாட்டு வைக்கணுமேனு வைக்கக்கூடாது. பாட்டை படத்தோட இது பண்ணி வச்சா சூப்பராகவே நம்ம தமிழ் சினிமாவுக்கு அது ஒர்க் அவுட் ஆகும். பாட்டையும் ஒரு ஆர்ட் ஃபார்மாக கன்சிடர் பண்ணி, அதாவது ப்ரொடியூசர் சொல்கிறாங்க இது சொல்கிறாங்கன்னு வைக்காமல், எனக்கு விருப்பமே இல்லை அப்படின்னு வைக்காமல், நம்ம தமிழ் சினிமாவோட ரூட் என்ன, நம்ம தமிழ்னு ஒன்று எம்ப்ரேஸ் பண்ணி பேசுகிறோம், இதுன்னு ஒன்று எம்ப்ரேஸ் பண்ணுறோம், நம்ம திராவிடம்னு ஒன்று எம்ப்ரேஸ் பண்ணி பேசும்போது இதுக்கெல்லாம் ரூட் என்னென்னா, நம்ம ஒரு விஷயத்தை நம்ம மக்களுக்கு சொல்கிறோம், ஒரு விஷயத்தை எடுத்து சொல்கிறோம், அது நம்ம பாட்டு மூலியமாக தான் எல்லா இடத்துலையும் சொல்லுவோம், ஒரு கவிதை மூலமாக அதெல்லாம் சொல்லுவோம். அப்படி சொல்கிறப்போ அது மக்களுக்கு வந்து ஒரு விஷயத்தை இப்போ ஏபிசிடியே இருக்கு வச்சுக்கோங்க, ஏபிசிடி அப்படின்னு ஒரு குழந்தைங்க சொல்லி தருவேன், ரைம்ஸோட சேர்த்து ஏபிசிடி சொல்லி கொடுக்கும்போது அந்த குழந்தைங்க ஈஸியாக புரியும்ல. அந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் ஒரு ரிதமோடு சேர்த்து ஒரு அழகான ஒரு கவித்துவமான ஒரு விஷயத்தில் கொடுக்கும்போது அது வந்து மக்களுக்கு ரொம்ப ஈஸியாக போய் சேரும். ஸோ அந்த மாதிரி புரிஞ்சிக்காமல் எல்லாருமே வந்து என்ன பண்ணுறோன்னா, ஜஸ்ட் அனதர் அப்படின்ற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுதான் பிரச்சனை. அதை வந்து பாட்டு அப்படி எடுத்துக்கூடாது. பாட்டு வந்து இப்போ எந்த பாட்டும் நல்லா இருக்கிறதில்ல, இப்போ வர எல்லா பாட்டையும் டிக்டாக் இதாக இருக்குன்னா, டிக்டாக்கு இது இன்ஸ்டா அதுக்காக போகிறதுனால மட்டும் கிடையாது. ஏன்னா அப்படி பார்க்கும்போது சில அனிருத்துக்கிட்ட வந்து சில பாட்டெல்லாம் சூப்பராக வருது. இப்போ ரொம்ப ரேண்டமஸாக அனிருத்துக்கிட்ட மஜா பாட்டு ஒன்று வரும், அது வந்து டிக்டாக் அப்படின்னாலுமே வருது. ஏன்னா அது அந்த படத்தில் அந்த சுச்சுவேஷன் ஒன்று இருக்குது, அந்த சுச்சுவேஷனாக போட்டது. லியோவில் ஒரு பாட்டு வரும், போடுறேன் இது பாட்டு, விஜய் எல்லாத்தையும் உடஞ்சி மனசாக இதாகி உட்காந்துருக்கப்போ ஒரு பாட்டு வரும், அது செமையாக இருக்கும். ஏன்னா சுச்சுவேஷனுக்காக போட்ட பாட்டு. அது எல்லா நிறுவத்தோட பாட்டு மாதிரி தான் இருக்கும், ஒரு டெம்ப்ளேட்டில் தான் இருக்கும். ஆனால் அந்த பாட்டு சூப்பராக இருக்கும். ஏன்னா அந்த சுச்சுவேஷன் அவன் என்ன பண்ணுறனே தெரியல மாட்டிக்கிட்டான் அப்படின்ற இடத்துல அது சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி சுச்சுவேஷனுக்காக பாட்டு போட்டிங்கன்னா பாட்டு சூப்பராக இருக்கும். இப்போ வந்து என்னோட பாயிண்ட் என்னென்னா, பாட்டுங்கிறது தமிழ் சினிமாவுக்கு சாபக்கேடு கிடையாது. பாட்டுங்கிறது தமிழ் சினிமாவுக்கு கிடைச்ச ஒரு வரம். நீங்கள் அதை வந்து ப்ளீஸ் கொஞ்சம் நல்லா யூஸ் பண்ணுங்கள், சுச்சுவேஷனுக்காக யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இப்போது பாட்டு நல்ல பாட்டாக வரதில்லை. ஏன் நல்ல பாட்டாக வரதுன்னா, சுச்சுவேஷனுக்காக பாட்டு நல்ல பாட்டாக வரது கிடையாது. நம்ம ஊரில் இந்த ரேப்ஸு, இந்த இண்டிபெண்டன்ஸ் சாங்ஸ்லாம் வந்து அவ்வளோக்கு இன்னும் இதாகலை. ஸோ அது வர வரைக்கும் நம்ம மக்களுக்கு ஒரு ஹோப்பு, அந்த இது க்ரியேட் பண்ணுறது, ஒரு கவித்துவமான ஒரு விஷயத்துக்கு பாட்டுக்கு ஜஸ்ட்டு ஹோப்பு தாங்க. எல்லாத்துக்குமே ஒரு விஷயம் நம்ம தப்பாக பண்ணுறோம், இது பண்ணுறோம், இல்லை நம்ம எங்கேயோ பிரச்சனை மாட்டிகிட்டு இருக்கோம்னா அதுலேருந்து நம்மளை முக்கால்வாசி பேருக்கு டிப்ரெஷனுக்கு ஒரு டேப்லெட்டாக இருக்கிறது பாட்டு தான். டிப்ரெஷன் கிடையாது, எல்லா விஷயத்துக்குமே ஒரு எப்படி சொல்கிறது, நமக்கு ஒரு விஷயம் சொல்லித்தரதாக இருக்கட்டும், எல்லாமே நம்ம ஊரில் பாட்டுனால தான். அந்த ஆர்ட் ஃபார்மே காலங்காலமாக நான் அந்த முன்னோருக்கு அப்படிலாம் போகல, பட் நமக்குன்னு ஒரு ஆர்ஜன் இருக்கலாம். அந்த ஆர்ஜனே இந்த பாட்டு ஏழு இசை நாடகத்தில் தான் ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அந்த இசையை விட்டுட்டு இது பண்ணிட்டு பாட்டே வேணாம் அப்படிலாம் உட்காராமல், பாட்டு ஏன் வேணும், எதுக்கு வேணும்னு யோசித்து சிந்திச்சு அந்த சுச்சுவேஷனுக்காக. இப்போ ரைட்டர்கிட்ட கொடுக்குறீங்கன்னா ஒரு ஹீரோட்ட கொடுக்காம, அந்த படத்தோட ஹீரோட்ட அவங்க ப்ரொடியூசர்கிட்ட அவங்ககிட்ட கொடுத்த பாட்டு எழுதாமல், ஆக்சுவலாக யுகபாரதி, தாமரை, இந்த மாதிரி நல்ல ரிலீசிஸ்ட் இருக்காங்க. எனக்கு வந்து இந்த டக்குனு எல்லா பேர் மறந்துருச்சுங்க. ஆனால் நல்ல ரிலீசிஸ்ட் இருக்காங்க. அவங்ககிட்டலாம் கொடுத்து சுச்சுவேஷன் சொல்லி, இதான்ப்பா சுச்சுவேஷனு, எனக்கு ஐயா தோழரே இதான் தோழரே சுச்சுவேஷன், எனக்கு இந்த சுச்சுவேஷனுக்கு ஒரு நல்ல பாடலாக எழுதி கொடுங்க அப்படின்னா, நீங்கள் ரிலிக்கே வேண்டாம். ஒரு நல்ல சிங்கரை வச்சு அவங்க இப்போ எழுதின பாடல்களை வெறும் பாடினால் மட்டுமே, பின்னாடி மெலட்டோனா அது பேர் நான் டிக்னு இருக்குவேன், அதோட பீட்டை மட்டும் போட்டு வெறும் அக்கப்பலா பாடுகளாக ரிலீஸ் பண்ணால் மட்டுமே போதும். தமிழ் சினிமாவில் பாடல்கள் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ தமிழ் சினிமாவுக்கு பாடல்கள் சாபக்கேடு கிடையாது, ஒரு வரம். ஒரு வேளை இன்னமே உங்களுக்கு டவுட்டாக தான் இருக்குது, தமிழ் சினிமாவுக்கு வந்து பாட்டு வந்து செட் ஆகாது ப்ரோ அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸ்ட்ராபெரி கண்ணன் பிரபுதேவோட ஒரு பாட்டு ஒன்று இருக்கும், ஸ்ட்ராபெரி கண்ணே, மலைத்துளி மலைத்துளி மண்ணில் சங்கம் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும். பறவை எங்கிக்கிறே, அது பாருங்க. இதெல்லாம் கூட ஓகே, ரொம்ப கமர்ஷியலாகவே ரஜினி கமலோடைய பழைய இந்த 90s 2000 அந்த ரேஞ்சில் இருக்கும்ல, கார்த்திக் இது, ரஜினி இது, கமல்து, பிரபுது, இவங்களோட கமர்ஷியல் ஸ்பாட்ஸாக இருக்கும், சாங்ஸாக இருக்கும். அதெல்லாம் எடுத்து கேளுங்க, அதில் டாக்ஸிக்னஸ் இருக்கும், இல்லைன்னு சொல்ல. பட் அதை எடுத்து கேட்டிங்கன்னா அந்த இடத்துல வந்து கட்டி வச்சுக்கோ எந்த நண்பு மனச,
என்னவென்று சொல்வதம்மா வஞ்சியவள் பேரழகை. சங்கத்தில் பாடாத கவிதை அங்கத்தில் யார் தந்தது? ஏன் சாங்ஸ் தேவை அப்படின்னு உங்களுக்கு இருக்கும். நம்ம ஊரில் ஏன் ஒரு படத்தில் லவ் ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னா, நமக்கு வந்து அந்த லவ்வர்ஸ்க்கு நடுவில் இருக்க அந்த கம்யூனிகேஷன் இருக்குல்ல, அதை ஒழுங்காக காமிக்கிறது கிடையாது. காமிக்கிறது கிடையாது. நம்ம கல்ச்சரில் அவ்வளோதான் காமிக்க முடியும்னு வச்சுக்கோங்களேன். அந்த கம்யூனிகேஷன் அவங்களுக்குள்ள இருக்க இன்டிமேஷன் வந்து அவ்வளோதான் காமிக்க முடியுன்றது அந்த ஒரு கல்ச்சர் இதில் நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கோம், ஒரு டைலமில் மாட்டிக்கிட்டு இருக்கோம். ஸோ அப்படி டைலமில் மாட்டிக்கிட்டு இருக்கப்போ அந்த பழைய அந்த 2000s இல்லை 90s அந்த இடத்துல இருக்க அந்த ரஜினி கமல் பாடல்கள், கார்த்திக்கு தேவா இது பிரபு அவங்களோட பாடல்கள் இருக்குல்ல, விஜயகாந்த் இவங்களோட பாடல்கள்லாம் இருக்குல்ல, அதில் வந்து லவ் சாங்ஸாக எடுத்து கேட்டு பாருங்கள். அந்த இடத்துல அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு கம்யூனிகேஷன் இருக்கும்ல, அந்த கலவையை பற்றி கம்யூனிகேட் பண்ணுறதோ இல்லை லஸ்ட்டை பற்றி கம்யூனிகேட் பண்ணுறதோ இல்லை அவங்களோட லவ்வை பற்றி கம்யூனிகேட் பண்ணுறதோ அது இருக்குல்ல, அதுதான் அந்த ரிலேஷன்ஷிப்க்கு ஒரு பேஸ். இப்போ நீங்கள் அந்த ஒரு படத்தை பார்க்கும்போது அந்த பாடல்கள் தான் ஓகே இவங்க இவ்வளோ லவ் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம கம்யூனிகேட் பண்ணுறது. அவ்வளோ கூட வேண்டாம். ஜிவிஎம் படத்தில் இருக்க பழைய ஜிவிஎம் படத்தில் இருக்க பாட்டு கூட கேளுங்க. ஏன் ஜிவிஎம் படத்தில் இருக்க லவ் ஸ்டோரி நமக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குது அப்படின்னா, அதான் நம்ம அந்த டைலாமால் இருக்கோம், அந்த லிம்போவில் இருக்கோம்ல, நம்மளுக்கு வந்து 2 லவர்ஸ்குள்ளே இருக்கிற கம்யூனிகேஷன் பெருசாக காமிக்க முடியாதுன்ற ஒரு லிம்போவில் இருக்கோம்ல, அதை வந்து என்னால் எப்படி காமிக்க முடியாது. அதாவது இந்த அப்ரெஷனில் இருக்கவங்கலாம் வந்து அப்ரெஷனாக ஒரு ஒடுக்குமுறையில் இருக்கு. நம்ம தமிழ் சினிமா வந்து இந்த லவ் காட்சிகளில் காமிக்கிறது நம்ம ஒரு ஒடுக்குமுறையில் தான் இருக்கும். மற்றவங்க மாதிரி ஃப்ரீயாக காமிக்க முடியாது, 6 ஃப்ரீயாக காமிக்க முடியாது. ஸோ அப்படி இருக்கப்போ நான் அதை வந்து இப்படி சொல்கிறேன், இப்படி மறைச்சி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது அது நம்ம கம்யூனிகேட் பண்ணதில்லை. அவங்க 2 பேத்துக்குள்ள ரிலேஷன்ஷிப்பை நம்மளுக்கு கம்யூனிகேட் பண்ணதில்லை. அதை வந்து வேறு எந்த ஃபார்ம் ஆஃப் இதுலேயும் நம்மளால் கம்யூனிகேட் பண்ண முடியலங்கிறது தான் நம்மளால் இப்போ நிறைய நல்ல லவ் ஸ்டோரிஸை இது பண்ண முடியல. இப்போ ரீசெண்டாக எடுத்து பார்த்திங்கன்னா நல்ல லவ் ஸ்டோரிஸ் படங்கள் ஏன் செமையாக இருக்குன்னா, அந்த பாடல்கள் எது கம்யூனிகேட் பண்ணுறது. எக்ஸாம்பிள் குட் நைட் படமே வச்சுக்கோங்களேன். குட் நைட் படத்தில் அந்த படத்தில் வர பாடல்கள் இல்லைன்னா அந்த படம் ஓடாது. ஏன்னா அந்த படத்தில் இருக்க லவ்வை கம்யூனிகேட் பண்ணுறதே அந்த பாட்டு. பால்கனி காத்துல வாசந்தான் கூடுது. அதை புரிஞ்சு எடுக்கிற டேரக்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, இல்லைன்னு. பட் நீங்கள் சினிஃபைலாக இருக்கீங்க அப்படின்னா முதல்ல பாடல்களே வேண்டாம், இதெல்லாம் எதுக்கு ப்ரோ, பாட்டே வேணாம் ப்ரோ, தமிழ் சினிமா பாடலாம் மாதம் கேங்ஸ்டர்ஸ் பண்ணிருக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ரோ உங்களோட எனக்கு ஆர்குமெண்ட் புரியுது. ஆனால் எல்லா படத்துக்கும் பாடலே இல்லாமல் இருக்கப்போ அது நல்லா இருக்காது ப்ரோ நம்மளுக்கு. ஏன்னா நம்ம நிறைய லிம்போல் இருக்கும், நிறைய விஷயம் காமிக்க முடியாது நம்மளால். ஸோ அப்போது சில விஷயம் ஒளிவு மறைவாக தான் காமிக்கணும்னு இருக்கப்போ அதுக்கு நமக்கு சில டிஃப்ரென்ஸ் ஆஃப் இது வேணும். ஸோ அதுக்கு நமக்கு பாட்டு தேவை. ஸோ மூடிட்டு உட்காருங்க ப்ரோ. தேங்க்யூ. ஒரு 15 நிமிஷத்தில் ஒரு யூடியூப் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி முடிச்சிட்டேன். அண்டு இந்த வீடியோ நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் இந்த சேனலில் போட ட்ரை பண்ணுறேன். ஸோ பை.